இந்த மாதிரியான நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை. நம்ம சினிமா ஃபங்க்ஷன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம். இங்க அப்படி பேச முடியாது. இங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார். முதல்ல ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனா இந்த மேடையில இவங்க எல்லாம் பேசின கதைகள் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்க இருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பா செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும். இங்க அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேல வந்துடணும்னு நினைக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. இங்க நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருந்தது, போயிட்டு வர பஸ் வசதி இல்லை, நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி. நான் 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். எங்க அப்பா அவங்க வீட்டில இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ எம்பிஏன்னு. எங்க அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க. எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்கிறாங்க. நான் பிஇ எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை. நீ படிச்சது வேற, ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான். அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு. எனக்கு நான் படிப்பு டீசெண்டா படிச்சேன் நானு. ஆனா சினிமா மேல ஒரு ஆர்வம், அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பாக்குறேன். அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குது. இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ஃபைனலா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, 1 ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படிச்சேன், ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேன்னு தெரியல. அது அனுபவத்துல வருது. நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்க எல்லாராலையும் இப்ப நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்னு செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும். இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற
இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனா பாக்குறேன். இது இவங்க பயனடைறது மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால பயன் வரும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளவு கைத்தட்டல்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். பட் எஸ்கே சார், நீங்க பேசினதெல்லாம் நான் ஒத்துப்பேன். ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். சுமாரா படிப்பேன்னு சொன்னாரு. பொய். ஜோடி ஆடும்போது MBA ஃபைனல்ல இருந்தாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. அதனால டீசன்ட்லாம் கிடையாது, பயங்கரமா படிப்பாரு. இல்ல இல்ல டிடி, நான் 83% வாங்கினேன் 12th. 83. இருங்க 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 83. ஆமாமா ஆமா. ஆனா எங்க அக்கா 96% வாங்கினா. அப்ப நம்ம கம்மியா தானே தெரியும். அது இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பி இருக்க வீடுகள்ல தெரியும். அவன் நல்லா படிக்கிறான், அதே சோற தானே நீயும் திங்கிற, நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு டிடி.